சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம் வேட்டையன். இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகும் என அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. மேலும் இந்த படத்தை லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. டிஜே ஞானவேல் அவர்கள் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. டிஜே ஞானவேல் கடைசியாக எடுத்த ஜெய்பீம் படம் சர்வதேச அளவில் மிக பெரும் பேர் வாங்கி தந்த படமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படமும் நம்ம டைரக்டருக்கும் சரி நம்ம ரஜினிகாந்துக்கும் கண்டிப்பாக பேர் வாங்கி தரும் என்று நம்பப்படுது. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து இந்த படத்தில் அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், ராணா ரகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன், ரித்திகா சிங் போன்ற மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. ஜெயலலிதா படத்தில் எப்படி பேன் இந்தியா படமும் சம்பவம் பண்ணியிருந்தாங்களோ அதே போல தான் இந்த படத்துலையும் இருக்கும் என்று நம்பப்படுது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த படத்துடைய சாங் மனசிலாயோ அப்படின்றது ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் இன்னும் 4 நாள்களில் ரிலீஸ் ஆக போதான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பு மக்களோ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது, கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு வருது. இதோட உண்மைத்தன்மையை விசாரித்து பார்க்கும்போது, அதாவது இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால இனிமேல் படத்துக்கான வேலைகள்லாம் முடியாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த படம் அக்டோபர் 10 வர வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. ரஜினி தான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக வேண்டும். ஏன்னா அந்த தேதி நல்லா இருக்குது, நிச்சயமாக படம் ஓடும் என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அவருடைய மானசீக குரு மாதிரி அந்த மாதிரி குருமார்கள் யாரோ சொல்லியிருக்காங்களாம். அதனால் கண்டிப்பாக இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் டாக் போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸும் அக்டோபர் 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. அன்று ரிலீஸ் ஆக வேண்டியிருந்த கங்குவா படமும் பார்த்தீங்கன்னா பின்வாங்கிட்டாங்க. அதோட என்னைக்கு வராங்கன்னே தெரியல. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 10ஆம் தேதி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்ற தகவல் தான் பரவிட்டுருக்கு. ஆனால் இது அந்தளவுக்கு உண்மையான தகவல் கிடையாது. ஏன்னா எத்தனையோ பேர் கேட்டு பார்த்தாங்க. நம்ம ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜாவாக இருக்கட்டும், சிறுத்தை சிவாவாக இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட கேட்டாங்க, நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேட்டையன் படம் அன்று ரிலீஸ் ஆகும், எனக்கு வேட்டையன் படம் அன்று ரிலீஸ் ஆனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதனால் சூப்பர் ஸ்டாரே அப்படி சொன்னதுனால கண்டிப்பாக இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளை இன்னும் ஓரிரு தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம். கோட் படம் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தேட்டர்ஸில் தெரிக்க விட்டுருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வேட்டையன் படம் கண்டிப்பாக தெரிக்க விடும் என்று நம்பப்படுது. ஏன்னா லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் கடைசியாக இந்தியன் 2 பார்த்தீங்கன்னா மிக பெரும் மோசமான வசூலை வாரி குவிச்சிச்சுன்னு சொல்கிறத விட வசூலே இல்லாமல் போச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா படம் மொக்கையாக இருந்துச்சான் அப்படின்னு விமர்சனங்கள் இருந்தது. சங்கர் அவர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காரு, கேம் சேஞ்சரில் பிஸியாக இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த வேட்டையன் படம் தான் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸை காப்பாற்றும். கண்டிப்பாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கேரக்டர் பேசப்படும் என்று சொல்லப்பட்டு வருது. ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதை பாடியிருக்காராம். காவாலா பாட்டு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதை விட மிஞ்சும் அளவுக்கு தான் இந்த பாட்டு இருக்கும். அனிருத்தோட இசையில் கண்டிப்பாக இந்த பாட்டு தெரிக்கும் என நம்பப்படுது. நீங்கள் வேட்டையன் படத்தோட சாங்குக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? மனசிலாயோ என்ற ஹேஷ்டாகை கீழே மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும்.